வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே வேலைகளை செய்யும் போது உடலில் சோர்வு அடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்கும். உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு பழமோ அல்லது 2 பழமோ சாப்பிடும்போது நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தையும் அத்திப்பழம் கொடுக்கும். இது நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளையுமே நமக்கு சரி பண்ணிடும். ஸோ அத்திப்பழத்தை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம், இல்லைனா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலுமே நரம்புகள் பலம் பெறுவதோடு நரம்புகள் புத்துணர்ச்சி ஆக ஆரம்பிக்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். பிரண்டை கீரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நரம்புகள் உங்களுக்கு பலமாக இருக்கும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்கு. பிரண்டையை உணவுகளில் சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவதோடு மட்டுமல்லாமல் அது நரம்புகளையும் உங்களுக்கு வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நீங்கள் சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் உங்களால் தவிர்க்க முடியும். அப்போ நீங்கள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை முன்னாடியே வராமல் தடுப்பதற்கெல்லாம் நீங்கள் பிரண்டை கீரையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் பிரண்டை கீரை உதவிகரமாக இருக்கும். மாதுளம் பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப நல்லது. மாதுளம் பழம் நம்முடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தரும். இது நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்தும். ஸோ மாதுளம் பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகளை நம்ம வலுப்படுத்திக் கொள்ளலாம், உடலையும் குளிர்ச்சியாக்கிக் கொள்ளலாம். எந்த விதமான நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளும் நமக்கு இருக்காது. நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை நெல்லிக்காய் நமக்கு கொடுக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், நம்மளுடைய நரம்பு மண்டலம் வலுப்பெற ஆரம்பிக்கும். இந்த நெல்லிக்காயை நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி நெல்லிக்காய் கொடுக்கும். குறிப்பாக நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் அந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்குமே நெல்லிக்காய் நமக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே தொடர்ந்து நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் எலும்புகள் நரம்புகளும் நமக்கு வலுவாக இருக்கும். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலை சாப்பிடும்போது கூடுதலாக நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளையும் தடுத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. ஸோ எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் நலமோடு வாழலாம். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரையை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரை சாப்பிடும்போது அது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. இது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ முருங்கைக்கீரையை வாரத்தில் ஒரு தடவையாக சேர்த்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்கும். தொடர்ந்து பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். இதை நம்ம சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட நமக்கு பலம் பெற ஆரம்பிச்சிடும். பழங்கள் நம்ம எலும்புகள் பலம் பெறுவதற்கும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். ஸோ அது எந்த பழமாகவும் இருக்கலாம். அது நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலமாக இருக்கும். கீரைகள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது கீரைகளை நீங்கள் மாற்றி சாப்பிடும்போது உங்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். ஸோ அதுக்காக நீங்கள் எந்த வகையான கீரைகளை வேணும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய நரம்புகள் பலமாக இருக்கும். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் ஆரோக்கியமான நரம்புகள் மற்றும் ஆரோக்கியமான உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸ்ல பிஸ்தாவில் விட்டமின் பி எனும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கெல்லாம் மிக முக்கியமானது. எனவே விதைகள் மற்றும் நட்ஸ் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியை நமக்கு வேணும் அப்படின்னா வாய்ப்புகள் கிடைக்கும் போது நரம்புகள் பலம்
பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம் சத்து காணப்படுகிறது. குறிப்பாக பல ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகிறது. மேலும் பொட்டாசியம், பாஸ்பரஸ் உள்ளிட்ட சத்துக்களுமே காணப்படுகிறதால புரோட்டீன் போன்றவையும் இருக்குது. இதனால் பன்றி இறைச்சியை வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறலாம். ஓட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நம்ம வெஜிடேரியனாக இருந்தோம் அப்படின்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸ் சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லேயும் விட்டமின் பி அதிகம் இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. இது சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய நரம்புகளை அமைதியை செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எனவே ஓட்ஸையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கடல் உணவுகள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் பி12 தான். இந்த விட்டமின் பி12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் பி12 தான். இந்த விட்டமின் பி12 குறைபாடு யார் ஒருத்தவங்களுக்கு ஏற்படுதோ அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். எனவே கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது மீன்கள் இருக்கக்கூடிய விட்டமின் பி12 நமக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். இறைச்சியை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இறைச்சிகளில் விட்டமின் பி12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே நம்மளுடைய டயட்ல சிக்கன், ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி எல்லாம் அப்பப்போ சேர்த்துக்கலாம். சுழற்சி அடிப்படையில் சாப்பிடும்போது நலம் பெறலாம். இதனால் விட்டமின் பி12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும். முழு தானியங்களை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்கு. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருமே இந்த மாதிரி நம்ம முழு தானியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான நரம்புகளை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள் அதிகம் இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகம் இருக்கு. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவையும் நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் இது எல்லாமே அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்துகிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நமது நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டின் ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். அத்துடன் நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாட உணவுல குறிப்பிட்ட சில உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால் நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு வலிமையாக இருக்கும். நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.